அன்பான உறவுகளே, இனிமையான வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுடைய கவி வந்து சோம்பேறியா இருக்கிறேன். நான் அதை பிளான் பண்ணி தான் சோம்பேறியா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து மனசுக்கும் உடம்புக்கும் விடுமுறை. உடம்புக்கு ஒரே ஒரு விஷயம்தான், சாப்பிடணும், நல்ல காஃபி டீ குடித்து சந்தோஷமாக இருக்க வேணும், நல்ல படம் பார்க்கணும், நல்லா ரெஸ்ட்டாக தூங்கி எழும்பணும். அதுதான் இன்றைய பிளான் எனக்கு. அதுக்கு முதல் இங்கே பாருங்கள், இந்த டிஷ் வந்து என்னுடைய தம்பி, அன்பு தம்பி செஞ்சவர். இதுக்கு பேர் லசானியாண்டி, இட்டாலியன் ஒரு பாஸ்டா நூடுல் டிஷ். இன்னொரு காட்டுன்னு பாருங்கள் கிட்ட லேயர்ஸாக நூடில் வச்சு அவனில் பேக் பண்ணுறது. எனக்கு எப்போது டைம் இருந்ததுன்னா நான் செய்து உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இது என்னுடைய தம்பி செய்தவர். தேங்க்யூ தம்பி. அவருடைய அன்பு அத்தான் என்னுடைய கணவருக்காக செய்தவர். என்னுடைய கணவருக்கு இந்த டிஷ் ரொம்ப விருப்பம். ஒரு தட்டுன்னா 2 தட்டு கூட சாப்பிடுவார் விரும்பி. இன்றைய நாள் இது இப்போ மத்தியானம், ஓகே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 3 மணி இருக்குமென்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் வந்து நான் நல்லா படுத்து கொஞ்சம் எழும்பிட்டு நான் கொஞ்சம் விஷயங்கள் இருந்தது, நிறைய வேலையிலேருந்து செய்யலை, கொஞ்சம் விஷயங்கள் தான், அதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து இந்த சாப்பாடை சாப்பிடுவோம் உங்களோடன்னு நினச்சிருக்கிறேன். அதே சமயம் உங்களோட வந்து இந்த காஃபியும் குடிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடோட காஃபியோ டீயோ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், இருந்துட்டு செய்வேன். பாருங்க, நல்ல காஃபி. ஓகே, வாங்க சாப்பிடலாம், வாங்க காஃபி குடிக்கலாம். இன்றைய பார்த்தீங்கன்னா கெட்டப் ஒன்றுமே இல்லை, மேக்கப் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு சோம்பேறி கவியின் கெட்டப். பட் என்னுடைய உறவுகள், சகோதரிகள், உங்களோட என்ன இருக்கிறது, ஃபார்மாலிட்டி என்ன இருக்குது, என்ன நான் செய்கிறனோ அதை தானே காட்ட முடியும். இன்றைய நாள் சோம்பேறி சுறுசுறுப்பாக போய்கொண்டிருக்கும் கவிக்கும் ஒரு கொஞ்ச நாள் இப்போ கொஞ்சம் ஓய்வெடுத்து இருக்கிறேன், மனசுக்கும் உடம்புக்கும். பாருங்க, இப்படி வெட்டுனா இந்த பாருங்க இப்படி லேயர்ஸாக இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போமா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த பப்ரிக்கா, இந்த குடமிளகாய், மஷ்ரூம், என்ன வெஜிடேபிள் இருந்தாலும் போடலாம், கேரட் கூட போடலாம், போட்டு மின்ஸ் மீட்டோடு சேர்ந்து வறுக்கணும். நீங்கள் எப்படி அந்த ஸ்பகெட்டி சோஸ் செய்வீங்களோ அது மாதிரி இதையும் செய்யலாம், செய்து வறுக்கிறது. நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உரைப்பாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் சில்லி பவுடரும் போடுவேன். அப்போது இந்த பாஸ்தாவோ அந்த லேயர்ஸோட இந்த சோஸும் கலந்து ஒரு சுவையை கொடுக்கும். அது கொஞ்சம் இந்த ட்ரையாக, ரொம்ப கூட சோஸாகவும் இருக்கக்கூடாது, எந்த விருப்பம் அது. அந்த ட்ரை சோஸோட இந்த பாஸ்டாவும் கலந்து அப்படி சேர்ந்து அந்த ஒரு க்ரீம் சோஸும் போடுவோம் செப்பரேட்டாக, அதுவும் சேர்த்து சீஸ் கண்டிப்பாக அதுவும் போட்டு சாப்பிடும்போது ஒரு விதமான சுவையாக இருக்கும். நீங்கள் சோறு கறி போட வராட்டாலும் இதுவும் எப்பாவது இருந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எஸ், நல்லா சூடாக சாப்பிடணும், சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு காஃபி. உங்கள் கவி ஒரு ஃபுட்டி. சாப்பாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் குடும்பத்துக்கே பிடிக்கும். என் கணவர் தான் கொஞ்சம், அவருக்கு சாப்பாடுன்னா சாப்பிட்டு முடிச்சுடணும், அது ஒரு வேலை மாதிரி அவருக்கு. அதுதான் அவர் கொஞ்சம் பழகி கொண்டிருக்கிறார், கொஞ்சம் ரசித்து சாப்பிட்றதுக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அது பழகித்தான் ஆகணும். எனக்கு நிறைய இடங்களை போய் சாப்பிட விருப்பம், சமைச்சு சாப்பிட விருப்பம். ஸோ என் கணவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறார். இவ்வளோ நாளும் அது தெரியல, அந்த மாதிரி அவருக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கல. ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இவ்வளோ நாளும் அவர் ஒரு பழக்கத்தில் இருந்துட்டு அதில் சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டு எழும்பி போயிடணும், அவ்வளோதான், அதுக்கு மேலே அது ஒரு வேலை மாதிரி. இப்போ அவர் வந்து வித்தியாசமாக அதை நினைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அவர் என்னை பார்த்து என்ஜாய் பண்ணுவார், நான் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து அவர் என்ஜாய் பண்ணுவார். ஸோ அவருக்கும் அது பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படித்தான் ஒவ்வொருத்தர் சில நல்ல குணங்களை நாங்கள் இவ்வளோ நாள் பழகாட்ட கூட நாங்கள் ஒரு கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் வந்து பிடிச்ச குணங்கள் இருந்தால் அதுக்கு நம்மளை அறியாமலே மாறுறதுக்கு விருப்பம் மனசுக்கு வரும். அதில் இதுவும் ஒன்று தான். ஸோ இது
என்னுடைய தம்பி நேற்று செய்தவர், இன்றைக்கு செய்யலை, நேற்று செய்தவர். இதை வந்து அடுத்த நாள் சாப்பிட்டா நம்மளோட சோறு கறி மீன் கறிகள் எல்லாம் வந்து அப்படி அடுத்த நாள் சாப்பிட்டு அப்படி ஊறி நல்லா இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். அப்படி அந்த உள்ள அந்த நூடுலுக்குள்ள அந்த சோஸ் எல்லாம் போய் நல்லா இருக்கும். சில பக்கத்தில் கொஞ்சம் கருகள் மாதிரி இருக்கும். அந்த கருகையில் அதுதான் அதோட சுவையை கூட்டுறது. உங்களுடைய நாள் எப்படி போகுது? இன்றைய நாள் எனக்கு அதான் சொன்னேனே, சோம்பலாக இருக்கணுமெண்டே மனசில் முடிவெடுத்துட்டேன். அகெயின் இன்றைக்கும் நான் தனிமையாக தான் இருக்கிறேன். என்னுடைய கணவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரித்து அவருக்கு சந்தோஷமாக நான் இப்படி ரெஸ்ட்டாக இருந்தால் அவர் அங்கே வேலை சரியாக செய்வார். கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வேலை பலு கூட, அதனால் வேலையிலேருந்து கொஞ்சம் லீவ் எடுத்து இப்போ நான் வந்து சும்மா மனசை அமைதியாக வச்சுக்கொண்டு உடம்பையும் கொஞ்சம் அமைதியாக வச்சுட்ருக்கேன். காலங்காத்தால் நான் எழும்புறது இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா படுத்து எழும்புறேன். நமக்கண்டு ஒரு தோணல் ஒன்று வரும், ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. அந்த லிமிட்டை ரீச் பண்ண பிறகு ஒருக்க எங்களுடைய மனசையும் எங்களுடைய உடம்பையும் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு லிமிட் இருக்குது, ஒரு ஃபோனை ரீபூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு லிமிட் இருக்குது. அப்போ அது நமக்கு தெரியும் எப்போண்டு, இல்லை நம்ம சார்ந்தவர்களுக்கு அது தெரியும். ஓகே, நீங்கள் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை மாதிரி தான் இப்போ ஒரு 2 கிழமையாக நான் எனக்குண்டு ஒரு கொஞ்சம் டைமை எடுத்து ஒதுக்கி கொஞ்சம் என்ன ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே வந்து பேடாக ஒன்றும் இல்லை. இது பேடாக ஆனால் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணணுமெண்டும் இல்லை. நம்மளை பேடான சாரி என்னுடைய நாய்க்குட்டிகள் அவங்களும் இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. போகிற வரவங்க எல்லாரும் வாசலுக்கு முன்னுக்கு போனால் இவங்க ஒரு ஹலோ அப்படி சொல்லுவாங்க. ஓகே, எனிவே நான் இது வந்து ஒரு பேடான விஷயம் நடந்தால் தான் நம்மளையே இப்படி லீவ் எடுத்து இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. டைம் டு டைம் வந்து ஒரு நல்லதோ இல்லையோ கெட்டதோ அதை பற்றி யோசிக்காமல் உங்களை நினச்சி உங்கள் மனசை உடம்பை நினச்சி கொஞ்சம் உங்களுடைய வேலை பலுவிலிருந்து எடுக்க முடிஞ்சால் டைம் டு டைம் 1 நாளோ 2 நாளோ இல்லை ஒரு கிழமையோ 2 கிழமையோ எடுங்க. உங்களுடைய இதை படி பார்த்து கஷ்டம்தான் எங்களுக்குரிய வேலை எல்லாம். ஆனால் போகிற கட்டாயங்கள் இருக்குது, வீட்டுக்கு உழைத்து கொடுக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. ஆனால் அதே சமயம் எங்களுடைய மனசை நாங்கள் பார்க்கணும், எங்களுடைய உடம்பை நாங்கள் பார்க்கணும். அது சரியாக இருந்தால் தான் எங்களால் எங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் வந்து உழைத்து அவங்களுக்கும் எங்களுக்கும் சந்தோஷத்தை நிரந்தரமாக தர முடியும். அதனால் அதை எங்களுக்காக நாங்கள் அதை பழக்கிக்கொள்ளணும். எங்களோட பழக்கமாக அதை பழகிக்கொள்ளணும். நானும் கொஞ்சம் அதில் என்ன சொல்கிறது அவ்வளோ கவனிப்பு இல்லை. ஆனால் வருஷங்கள் போக போக நான் என்னுடைய உடம்பும் மனசும் அதை ஏங்கத்தான் செய்யுது. ஒருவேளை வயசாகிறதுன்னு அறிகுறியோ தெரியாது, ஆனால் அது ஏங்க தான் செய்யுது. இப்போ கொஞ்சம் கவனம் எடுக்கிறேன் அதில். ஆனால் அது நாங்கள் வந்து எவ்வளோ யங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசு போய் கொண்டு இருக்கிற டைம்லையும் சரி, நம்மளை பார்க்கணும். வயசுன்றது அது வந்து ஒரு ஜஸ்ட் நம்பர். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எங்களை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுத்தி நாங்கள் எங்களுக்குரிய குவாலிட்டி டைமை எடுத்து எங்களை கவனித்து எங்களை தடவி நாங்கள் பார்க்கறது தான் வந்து உண்மையான மாதிரி மெச்சூர்டான வயசுன்னு நான் சொல்லுவேன். உண்மையான மெச்சூர் வயசு இங்கே இருக்குது. அதுதான். மற்றபடி வயசுன்றது ஒரு நம்பர். நம்ம எப்படியோ எங்களோட உடம்பு அந்த வயசை நோக்கி போய் கொண்டு தான் இருக்கும், தடுக்க முடியாது. ஆனால் எங்களுடைய மனசில் அந்த மனசையும் நாங்கள் வடிவாக பார்த்துக்கிட்டோம்னா எங்களோட உடம்புக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். யங்காக வருவோம், அது இதுன்னு நான் சொல்ல வரேன், ஒரு உற்சாகம் கிடைக்கும். அந்த உற்சாகம் வந்து எங்களை வந்து எங்களுடைய வேலைகளை பார்க்குறதுக்கும் எங்களோட இருந்து எங்களுடைய அன்பான உறவுகளை பார்க்குறதுக்கும் எங்களுக்கு சக்தியே மாற்றலையும் தரும். அதற்கு நாங்கள் எங்களை பார்க்க வேணும் இல்லையா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. மோஸ்ட் வீடுகளில் வெஜிடேரியனாகவும் இருக்கலாம். நான் ஒரு மீட் பிரியை. எனக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும்.
யா என்றாலும் அந்த 1-2 நாள் இப்போ அது இருந்துட்டு நானும் அப்படி சில விஷயங்களை கடைப்பிடிப்பது தான். அதுக்கு மரியாதை அதை கடைப்பிடிப்பவங்களுக்கு மரியாதை கொடுப்பது எனக்கு முக்கியமான ஒரு விடயம் கூட தான். ஓகே, ஐ திங்க் டைம் கூட போகுதுண்டு. ஸோ இன்றைய நாள் நீங்கள் என்ன செய்துட்டு இருந்தாலும் சந்தோஷமாக செய்யுங்க. எது உங்களுக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு மன கஷ்டங்கள் ஏற்பட்டால் நீங்கள் தனியாக இல்லை, இதுவும் கடந்து போகும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், இதுவும் கடந்து போகும் நண்பர்களே. முயற்சியோடு மனசில் உற்சாகத்தோடு இருங்க. அண்ட் சம்டைம் இந்த மாதிரி லேசியாகவும் இருங்க, அது உங்களுக்கு இன்னொரு பூஸ்டையும் கொடுக்கும். Goodbye for today. Bye dears. Bye. Take care.